வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிரெஞ்ச் லவர் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் டிராமா, அதாவது ஒரு சாதாரண வெயிட்ரஸ்க்கும் ஒரு ஃபேமஸ் ஆக்டருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபேமஸான ஆக்டர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி அவரை பத்தி தப்பான நியூஸ் வந்து அடிக்கடி பப்ளிஷ் ஆயிட்டே இருக்கு. ஆல்சோ நல்ல ஒரு பட வாய்ப்புக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு நம்ம ஹீரோயினை சந்திக்கிறாரு. அவங்க அங்க வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் உண்டாகுது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு வேலையே போயிருது. அதுக்கப்புறம் அந்த கில்ட்னால வந்து திருப்பி ஹீரோயினை மீட் பண்றாரு. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. நம்ம ஹீரோயினுக்கும் ஆக்சுவலா டிவோர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. அது அடுத்த கட்டத்துக்கு லவ்வா போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட பாப்புலாரிட்டினால அந்த லவ்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, அண்ட் இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த லவ் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு காதல், அந்த காதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் திருப்பி எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற அதே பேட்டர்ன்லயே நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த படமும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். என்ன அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டும் அப்பப்போ மாத்திக்கிறாங்க. இதுல வந்து ஒரு வெயிட்ரஸ்க்கும் ஒரு ஆக்டருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இனிஷியலா அவங்க ஒன்னா இருக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும்ல, அதை ஓரளவுக்கு நீட்டா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆக்டரா அவரோட லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டா கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும். மற்றபடி இந்த கதை போற போக்கு அப்படின்றது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். பெருசா புதுமை அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ரொட்டீனான ஒரு லவ் ட்ராமா, சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில அடல் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.